இப்போ வந்து இதில் 15 செயின் போட்டிருக்கோம். நம்ம பேஸ் செயின் வந்து 15 போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு திருப்புறத்துக்கு ஒரே ஒரு செயின் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுறோம். இப்போ 16 போட்டுக்கிறேன். 15 செயின் போட்டிருக்கேன், ஒரு திருப்புறத்துக்கு ஒரு செயின் போட்டு 16. இப்போ நம்ம 16 செயின் போட்டோம்ல, அந்த ஒரு செயினை விட்டு 15th செயின் நம்ம திருப்புறத்துக்கு போட்ட ஒரு செயினை விட்டுறணும். இது காமிக்கிறேன். இந்த ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் இது 16, இது 15, 16 இருக்கா. இந்த 16 வந்து திரும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம நாட் போட போகிறோம். அதனால் அந்த 16 செயினை விட்டுட்டு 15th செயின், இந்த லூப் எப்பயுமே நீடில் ஒரு லூப் இருக்கணும். இப்போ 16th செயினை விட்டுட்டு 15th செயினுக்கு உள்ள நீடில் விடுறேன். இந்த கை எப்பயுமே இதே பொசிஷனில் இருக்கணும். விட்டுட்டு இந்த நூலை எடுத்துகிட்டு எது வழியில் போனேனோ அது வழியிலையே மேலே வந்துட்டேன். இப்போது நீடில் 2 லூப் இருக்குது. திரும்பவும் இந்த நூலை எடுத்துட்டு 1 2 அதே போல் அடுத்ததுக்குள்ளே விட்டு நூல் எடுத்து மேலே வந்துட்டேன். நீடில் 2 லூப் இருக்குது. திரும்பவும் நூல் எடுத்துகிட்டு டவுன்வர்ட்ஸ் அப்படியே 1 2 அப்புறம் 14th முடிச்சிட்டேன். 13th அதுக்குள்ளே விட்டு நூல் எடுத்துட்டு இதை சுற்றிட்டு 1 2 இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உள்ள வீலை அடுத்தடுத்தது கரெக்டாக போட்டுட்டு வரணும். நீங்கள் 15 செயின் கீழே போட்டிருந்தீங்கன்னா 15 நாட் மேலே இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் இதை விட்டுட்டு அடுத்ததில் போட்டு ஒன்று விட்டெல்லாம் போட்டிங்கன்னா சுருங்கிட்டே வந்துடும். ஒரே இடத்துல 2 போட்டுட்டிங்கன்னா விரிஞ்சிட்டே வந்துடும். அதை மட்டும் கவனமாக போடணும். ஒரு செயினில் ஒரு நாட்டு தான் போடணும். இப்போ அடுத்த செயினுக்குள்ளே நீடில் விட்டு இந்த நூலை எடுத்து அப்படியே அதே வழியில் மேலே வந்துட்டேன்னா 2 லூப் இருக்குது. 1 2 அப்புறம் அடுத்ததில் 12th செயின். இது இந்த ரிவர்ஸில் வரேன் நான். 15 14 13 முடிச்சுட்டு 12 உள்ள அந்த வியாக தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே ஊசி விடணும். இதில் எப்பயுமே ஒரு லூப் இருக்கணும். இந்த கை வந்து ஒரே மாதிரி பிடிச்சிருக்கணும். இதில் மாற்றமே இருக்கக்கூடாது. இந்த பொசிஷன் எப்பயுமே இருக்கணும். குரோஷேயில் இந்த பொசிஷன் எப்பயுமே இருக்கணும். அடுத்தடுத்த நாட் இந்த லூப் வழியில் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த செயினுக்குள்ளே நீடில் விட்டுட்டு இந்த நூலை அப்படி எடுத்துட்டு அதே வழியில் எது வழியில் போனோமோ அது வழியிலேயே மேலே வந்துடணும். எது வழியில் போனோமோ அது வழியிலேயே நூல் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். திரும்பவும் சுற்றிட்டு 1 2 அடுத்த செயினுக்குள்ளே நீடில் விட்டுருக்கேன். நூல் எடுத்துக்கிறேன். அது வழியிலேயே மேலே வந்துட்டேன். திரும்ப நூலை சுற்றிட்டு இதுக்கு பேர் சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டு சிங்கிள் குரோஷே. உள்ளே விட்டு நூலை எடுத்துட்டு 2 வருது, சுற்றிட்டு 1 2 இதே மாதிரி போடுங்க. எத்தனை செயின் பேஸ் செயின் போட்டிங்களோ அத்தனை நாட் மேலே இருக்கணும் இந்த நாட்.